வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைய இந்த காணொளியில் ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விடயங்கள் தான் பார்க்க போகின்றோம். அதாவது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவருடைய உடல்நிலையானது இயல்பு நிலைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் அவரை பார்ப்பதற்கு ஏராளமானவர்கள் அங்கு செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதனை மட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதே நேரத்தில் அவர் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக ஒரு சாரார் கூறுகின்ற போது மற்றொரு சாரார் அவரை சிங்கப்பூருக்கு விசேட மருத்துவ தேவைக்காக அனுப்பப்பட இருக்கிறார் என்ற ரீதியில் தகவலும் அடிபட்டிருந்தது. ஆனால் தற்போது அவருடைய உடல்நிலையானது சீராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் இப்படியான வெவ்வேறான கதைகள் எதிர்வருகின்ற 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்பதுதான் கூறிக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே 26ஆம் தேதி அவர் மீதான வழக்கு தொடர்பான தீர்ப்பு எவ்வாறு வழங்கப்படும் என்ற விடயத்தை ஆவலாக அனைத்து மக்களுமே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க தொடர்பான பல செய்திகளை அவர் கைது செய்யப்பட்டதில் இருந்து அறியக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த ஒரு விடயமானது இலங்கை மட்டுமன்றி சர்வதேச அளவிலும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருந்த விடயமாக காணப்படுகிறது. கோட்டாகோகம எப்படி பேசப்பட்ட ஒரு விடயமாக உலகளவில் இருந்ததோ அதனை போன்ற ஒரு நிலைதான் ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது தொடர்பிலையும் இடம்பெற்றிருந்தது. ரணில் விக்ரமசிங்க 76 ஆண்டு காலம் பெறாத ஒரு அனுபவத்தை 22ஆம் தேதி பெற்றிருப்பார் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அவர் கைது செய்யப்பட்டு அதிலும் விலங்கிடப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். இது மிகப்பெரிய அளவில் காணொளிகளூடாக பார்க்கிற போது அவருடைய ஆதரவாளர்கள் அந்த கைதுக்கு எதிராக கூக்குரலிட்டு கத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு மிக முக்கிய அளவில் பேசுபொருளாக மாறி இருந்தது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அவர் எங்கு சென்றாலும் அவருடன் ஒரு பாதுகாப்பு பரிவாரங்கள் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் 22ஆம் தேதி நடந்த அந்த கைதில் அவருக்கான விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இதனை ஒப்பிட்டு பல விடயங்களை கூறக்கூடியதாக இருக்கும். இதே நேரத்தில் நாட்டில் மிகவும் சலுகை பெற்ற வகுப்பினராக இதே நேரத்தில் மிஸ்டர் கிளீன் சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் பொருளாதார ரீதியில் நாட்டை மீட்டெடுத்த மீட்பர் என்று கூட வர்ணிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவனுடைய கைதானது பல பேசு பொருளாக ஒரு சாரார் ஆதரவையும் ஒரு சாரார் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு அதிகாரம் மிக்கவர் என்பதற்காக இல்லாட்டி அவர் ஒரு ராஜதந்திரி என்பதற்காக இல்லாட்டி சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நபர் என்பதற்காக சட்டம் தன் கடமையை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாரார் கொந்தளிப்பதை கூட சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். வரலாற்றில் அவர் செய்த மறுபக்கத்தில் எவ்வாறான மனித குலத்திற்கு எதிரான விடயங்களை செய்திருக்கின்றார் என்பது தொடர்பிலையும் மீட்டி பார்க்க வேண்டும் என்ற ரீதியில் தமிழ் சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் வெளிப்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது தொடர்பில் 2 பக்க விடயங்களும் நியாயப்பொருளாக பேசு பொருளாக சமூக வலைத்தளங்களையும் ஏனைய ஊடகங்கள் வாயிலாகவும் அவற்றை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் இவருடைய கைது ஆனது ஒரு அரசியல் பழிவாங்கல் படலம் என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தலைமையிலான பெரமுன கட்சி சார்ந்தவர்களும் இந்த வாதங்களை முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் சஜித் பிரேமதாசா மற்றும் அவர் சார்ந்த கட்சியினரும் இதற்கு எதிர்ப்பு வெளிப்படுத்தி இருந்தார்கள். இந்த எதிர்ப்பு வெளிப்படுத்தலூடாக பார்க்கிற போது தாங்களும் கைது செய்யப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதாக அவர்கள் உணர்கின்றார்கள் என்பது போன்றுதான் தோன்றுகின்றது. இதே நேரத்தில் நாமல் ராஜபக்ஷ தான் அதிகப்படியான எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி இருந்தார். இது தொடர்பான வாத பிரதிவாதங்களும் இல்லாட்டி இது தொடர்பான கருத்துரையாடல்களும் சமூக வலைத்தளங்களை பார்க்க கிடைத்தது. அதே நேரத்தில் நாமல் ராஜபக்ஷ அன்றைய காலத்தில் போர்க்கொடி தூக்கிய ஒருவர் தான் அவருக்கு எதிராக. ஆனால் இன்று நீலக்கண்ணீர் வடிக்கிறார் என்ற ரீதியிலையும் கருத்துக்கள் பதிவுகளை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இப்படியான சூழ்நிலையில் அவருடைய கைது என்பதற்கு அப்பால் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது மக்களுடைய வரி பணத்தில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். 150 லட்சம் அப்படியான ஒரு பணத்தை தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக செலவு செய்திருக்கின்றார். அதுவும் மக்களுடைய வரி பணத்தின் ஊடாக செலவு செய்திருக்கிறார் என்பதுதான் இங்கு பேசக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையிலையும் அவருடைய கைது நியாயமானது என்ற ரீதியில் கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றார். அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையில் 23ஆம் தேதி தங்குகிறார். இதே நேரத்தில்
அவர் சிறப்பு மருத்துவனுடைய பரிந்துரையின் பேரில் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கும் அங்கிருந்து காலை வேளையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கும் மாற்றப்பட்டிருக்கின்றார். இப்படியாக அவர் நோய்வாய்ப்பட்டவராக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே மிக முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, இப்படியாக நோய்வாய்ப்பட்ட ஒருவர்னால 2 நாட்களுக்கு முன்பு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான முடிவு எப்படி எடுக்கப்பட்டது என்ற ரீதியிலையும் கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது. இப்படியான நிலையில ரணில் விக்ரமசிங்கவனுடைய சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணியான அனிஜ பிரேமரத்ன ரணிலுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். இந்த கருத்துக்கள் தொடர்பிலையும் பேசு பொருளாக மாறியிருந்தது. அதாவது முந்தைய நீதிமன்றங்களின் தீர்ப்புகளினால் ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே இதே போன்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஒருவராக காணப்படுகின்றார். தற்போது இந்த குற்றச்சாட்டுகள் முன்னுதாரணத்தை பற்றியது அல்ல, மாறாக பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாகவும் அனிஜ பிரேமரத்ன தன்னுடைய வாதத்தில் விசாரணை தொடக்கத்தில் இருந்தே குறைபாடு உடையது என்று சொல்லியும் தற்போதைய ஜனாதிபதியின் செயலாளர்களுடைய கருத்துக்களினால் இது தூண்டப்பட்டது என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால் கரைப்பட்டது என்று சொல்லியும் வாதிட்டதாக தெரிய வருகிறது. அவர் முழு வாழ்க்கையும் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் அவர் வாதிட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் பிரதிவாதியான குற்றங்களை விளக்கிய சட்டம் அதிபர் திணைக்களத்துடைய வாதங்கள் ரணிலுக்கான பிணை மீது அவநம்பிக்கையை தோற்றுவித்ததாக கூறப்படுகிறது. ரணிலுக்கு 76 வயது, அவருக்கு இருதய நோய் இருக்கு, அதே நேரத்தில் உயர் இரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவர், நீரிழிவு நோய் இருக்கிறதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. அவருடைய மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர், அதே நேரத்தில் அவர்களுக்கு குழந்தை இல்லாதனால அவர்கள் தான் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கின்றனர் சொல்லியும் அந்த சட்டத்தரணியினால விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வேண்டுகோள் ஒரு அனுதாப உணர்வை கூட தோற்றுவித்திருக்கலாம். ஆனாலும் நீதிக்கான வலிமையை எடுத்து கூற வேண்டும் என சட்டம் அதிபர் திணைக்களத்தினால் குறிப்பிடப்பட்டிருந்தது. ரணிலுக்கான சிகிச்சை சிறைச்சாலையிலும் மருத்துவமனையிலையும் கிடைக்கும் எனவும் வாதிடப்பட்டிருந்தது. இதன்படி அவர் இந்தியாவில் நடைபெறுகின்ற காமன்வெல்த் இளைஞர் மாற்றத்தில் கூட ரணில் விக்ரமசிங்க தலைமையில் தான் அவர் விருந்தினராக கலந்து கொண்ட நிலைப்பாட்டில் அந்த ஒரு திட்டமும் தீட்டப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடமையாகும் என்ற ரீதியில் சட்டத்தண்ணி நீதிமன்றத்தில் வாதிட்டிருந்தார் என்பதும் இங்கு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அவர் விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது போன்றுதான் தோற்றமளித்தது. ஆனாலும் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதே வேளையில் ரணிலின் கைதானது ஒரு பழிவாங்கல் படலமாக சிலர் பார்க்கின்றனர். நான் முன்னரே சொன்னது போன்று அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் உட்பட சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதனை ஒரு பழிவாங்கல் படலம் என்று சொல்லி பார்க்கின்றார்கள். இதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கே என்பவர் ஒரு ஆபத்தான நபர். அவர் கடந்த காலம் பட்டலந்த சித்திரவதை இல்லத்தை நடத்துவது போன்ற குற்றச்சாட்டுகள்ல அவர் மீது கரைப்பட்டுள்ளது என்று சொல்லி முன்னிலை சோசலிச கட்சியினுடைய செயற்பாட்டாளரான துமிந்த நாகமுவ கூட எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதே நேரத்தில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கைது நியாயமானது என்று சொல்லி வாதிட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் பிமல் ரத்நாயக்க அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை தான் கூறி வருகின்றார். குறிப்பாக இந்த நூலகம் எரிப்பு, படுகொலைகள் மற்றும் ஜூலை கலவரம் என்பவற்றில் ரணில் விக்ரமசிங்க தொடர்பட்ட அல்லது அது தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நபராக இருக்கிறார்னு சொல்லி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் சொன்ன விடயங்களை பார்க்கிற போது 1977 ஆண்டே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நபர் என்று சொல்லியும் தற்போது அவர் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்திரன் கூறுவது கவலை அளிக்கிறது. அவர் யாழில் இருந்து கதைக்கின்றாரா அல்லது ரணிலின் வீட்டில் இருந்து கதைக்கிறாரா என்று சொல்லி ஒரு நகைச்சுவையான ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டு உட்பட கருப்பு ஜூலை கலவரம், நூலகம் எரிப்பு, படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களில் ரணில் விக்ரமசிங்கவும் உண்டு. இப்படிப்பட்ட நபரை பாதுகாக்கும் விதத்தில் கருத்துக்களை வெளியிடுவது கவலை அளிக்கிறது என்று சொல்லி பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவில் இருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். இதே நேரத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார் ஆட்சிக்கு வந்து 1 வருடத்தை பூர்த்தியாகிறது. செப்டம்பர் 21 இதற்காக தங்கள் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து
வருகின்றோம், அதிலும் வடக்கிற்கான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறோம் என்று சொல்லி பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த நாட்டினுடைய சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறது, சமனாக இருக்கிறது. பலம் பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் செயல்படாது என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே மட்டுமன்றி எப்படியான நபரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும். இந்த விடயத்தில் எவருக்கும் விதிவிலக்கு அல்ல என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். எனவே பிமல் ரத்நாயக்கா சொல்றார் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்று. ஆனால் கடந்த காலங்களிலும் சரி, தற்போதும் சரி, இந்த இனவாத கருத்துக்களை கூறி மக்களை திசை மாற்றி பல்வேறுபட்ட இனவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பௌத்த மத குருக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். சட்டம் சமனாக இருந்தால் இதே நேரத்தில் தமிழ் தரப்புல குரல் எழுப்பக்கூடியவர்களுக்கு எதிராக அவர்களுடைய குரலை நசுக்கும் விதமாக அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்துவதும், குறிப்பாக ஊடகவியலாளர்கள் விசாரணைக்கு உட்படுத்துவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் தானே. இதே நேரத்தில் இந்த செம்மணி விவகாரம் தொடர்பிலையும் பேசுபொருளாக மாறியிருந்தது. அந்த விவகாரம் தொடர்பில் அந்த விடயங்கள் எப்படியாக விசாரணைக்கு உட்படுத்த போகிறது, எவ்வாறான நீதிகள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகின்றார்கள் என்ற விடயத்திலையும் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே செம்மணி விவகாரத்தையும் அவர்கள் நீதியான முறையில் விசாரித்து அதில் குற்றவாளியாக கருதப்பட்டவர்களுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் தானே. இப்படியாக இருக்கிற போதுதான் அந்த நாட்டில் சட்டம் என்பது நிலையானதாக இருக்கும். ஆனால் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் பல விடயங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். கடந்த காலங்களில் அரசாங்கம் செய்த தவறுகளை எப்படி அவர்கள் மூடி மறைக்கின்றனர், இல்லாட்டி குறிப்பிட்ட சில கைதுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே சட்டம் சமமானது என்றை வெளிப்படுத்துகின்ற விதத்திலான கைதா, இல்லாட்டி பழிவாங்கல் படலமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால் தமிழர் தரப்புல மிகப்பெரிய அநீதிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. சட்டவிரோதமாக தையிட்டியில விகாரை அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த குரலுக்கான எந்த விதமான பலரும் தற்போது வரை கிடைக்கவில்லை. இதே நேரத்தில் குருந்தூர் மலையில் இடம்பெற்ற சம்பவம், அதில் கைது செய்யப்பட்ட நபர்கள், எனவே அவர்களுடைய அழுகுறல்கள் எல்லாம் கேட்கவில்லை. அவர்கள் தங்களுடைய நிலத்துக்காக போராடுகின்ற போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அங்கே எப்படி சட்டம் வேலை செய்தது? இதே நேரத்தில் ஜேவிபியில் இருக்கக்கூடியவர்களும் பல விடயங்களை செய்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்கள் மீது சட்டம் ஏன் பாயவில்லை? இப்படியான பல கேள்விகளை எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில தான் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அது நிச்சயமாக அனைவருக்கும் சமமானது தான். ஆனால் அந்த சட்டம் எந்த தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டது நியாயமானது தான். ஆனால் அவருடைய கைதானது சட்டம் அனைவருக்கும் சமமானது என்ற அடிப்படையில் தான் கைது இடம்பெற்றிருக்கிறது என்பதை அரசாங்க தரப்பில் இருந்து வெளிப்படுத்துகின்ற போது நகைச்சுவையாகத்தான் இருக்கிறது. எனவே ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது தொடர்பில் விடயங்கள் இவ்வாறாக இருக்கின்ற போது அவருடைய கைது முற்கூட்டிய ஒரு யூடியூப் தளத்திற்கு கூட அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே எப்படியாக ஒரு நீதிமன்றத்தினுடைய விடயம் கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது, நீதிமன்றத்தினுடைய தன்மை கேள்விக்குட்படுத்தப்படுகிறது என்ற ரீதியிலையும் நாங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். ஆக சட்டம் அனைவருக்கும் சமமானது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சட்டம் இனவாத ரீதியிலாக எப்படியாக ஒரு சாரார் சார்ந்து வேலை செய்கிறது என்பதுதான் இங்கு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.